அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன். பிரதமர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? இந்த சம்பவத்துக்கு பல உலக தலைவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த நிலையில இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்க கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய அறிக்கையில் அவர் குறிப்பிடுவதாவது, டீப்லி கன்சர்ன் வித் தி அட்டாக் ஆன் ஃப்ரெண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது மிகுந்த கவலையை அளிக்கிறது. இந்த நிகழ்வை கடுமையாக கண்டிக்கின்றேன். அரசியல்ல ஜனநாயகங்கள்ல வன்முறைக்கு எந்த இடமும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் பரிபூரண குணமடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தாக்குதல்ல உயிரிழந்தவர்கள், காயமுற்றவர்களுக்கு என்னுடைய அக்கறைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பிரார்த்தனைகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த தருணத்துல அமெரிக்க மக்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு செய்த கருத்தை பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு நட்பு என்பது இருந்திருக்குது அப்படிங்கிறத, ஒரு பர்சனல் ஹிஸ்டரி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த அறிக்கையிலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பை தன்னுடைய நண்பர் என்று குறிப்பிடுகிறார். ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாது பல உலக தலைவர்கள் இதற்கு தொடர்ந்து கண்டனங்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, ஹோண்டுராஸுடைய தலைவர், அதே போல யூகே உடைய புதிய பிரதமர், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, யூகே உடைய புதிய பிரதமர் கேர் ஸ்டேமர் உள்ளிட்ட பல தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை வெளிப்படுத்தி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகங்கள்ல வன்முறைக்கு இடமில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்பை, முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தன்னுடைய நண்பர் என்று குறிப்பிட்டு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்கள் அத்தனை பேரும், முன்னாள் அதிபர் பைடன் உட்பட அமெரிக்க தலைவர்கள் அனைவரும் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையில உலக தலைவர்களும் இந்த நிகழ்வுக்கு அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவர் நரேந்திர மோடியும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல இதற்கு தன்னுடைய ஆழ்ந்த அக்கறையையும் வருத்தத்தையும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.